ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சோகமா உக்காந்துட்டு இருக்குது. அப்போ வந்து அவளுக்கு அந்த நேரத்துல வந்து உதவி தேவைப்படுது. யார்கிட்ட கேக்குறதுன்னே தெரியாம இருக்கிறா. அவ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா. ஆனா அவளுக்கு கால் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது உதவி கேக்குறதுக்கு. அதனால சோர்ந்து ஒரு மரத்தடியில வந்து உக்காந்துட்டு இருக்கா அவ. ஒரு ஆன்ட்டி வந்து என்ன சொல்றாங்க, என்னடி ஒரே சோர்ந்து உக்காந்துட்டு இருக்க, என்ன உதவி தேவைப்படுதா, யாரும் வந்து உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வா பேசிட்டு அந்த ஆன்ட்டி போயிட்டாங்க அவகிட்ட இருந்து. அந்த பொண்ணு மரத்தடியில உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்குது, கால் பண்ணலாமா வேணாமா நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு கால் வருது. பார்த்தா அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் வருது. என்ன பண்ற, என்ன சோகமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இல்ல அவ வந்து சொல்லலாமா வேணாமா யோசிச்சுமா சரி சொல்றா, எனக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா சொல்லு நான் பண்றேன் அப்படின்னா, இது மாரி எனக்கு வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், காசு இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அவ என்ன சொல்றா, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து உதவி இருப்பேன் அப்படின்னு. இல்ல உன்கிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்ட்டு அப்படி சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து உன்னுடைய நண்பன், என்கிட்ட நீ வந்து கேக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காசு கொடுத்து உதவி பண்றா. இந்த ஸ்டோரியில என்ன தெரியுதுன்னா, நம்ம கஷ்டமா இருக்கும்போது கூட நம்ம நண்பன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் ஒரு ப்ராவர்ப் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். நம்ம ஆபத்தில் இருக்கும்போது கூட நான் நல்ல நண்பனாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணியும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்க அந்த நண்பன். அவங்க வந்து நம்மளுக்கு உதவுவாங்க. நம்ம கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. உதவலைன்னா கூட சரி, அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் யாரையும் பேசாதீங்க. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இது போகிற இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.